ஓகே, ஸ்டோயிசிசம் ஃபிலாசபியில் 4 புக் சீரீஸ் வந்து ரியான் ஹாலிடே அனுப்பியிருந்தாரு. அது வந்து ஒரு 6 வருஷமாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரேஜ், செகண்ட் ஒன் வந்து டிசிப்ளின், தேர்ட் ஒன் வந்து ஜஸ்டிஸ், ரைட் திங் ரைட் நவ், ஃபோர்த் ஒன் வந்து நான் இப்போ தான் வாங்கினேன், விஸ்டம் டேக்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் இந்த 4 புக்லேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ஓப்பனிங் ஸ்டோரி இருக்கும். என்னன்னா, ஷார்ட்கட்டி சொல்லியிருப்பாரு, ஹெர்குலி கிராஸ் ரோடு ஒன்று, 2 ரோடு இருக்குமா, இந்த ரோடு ஒன்று இங்கே இருக்கும். அப்போ அவர் தனியாக இருக்கும்போது அவருக்கு என்ன எடுக்கணும்னு தெரியாமல் ஒரு இடத்துல நிற்பாராம். அப்போ 2 கார்டனர்ஸ் வந்து வருவாங்க. வந்து இந்த ரூட்டு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், எப்போவுமே சேலஞ்சஸாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இந்த ரூட் வந்து ரொம்ப ஈஸியான ரூட், உனக்கு எது கவலையுமே இருக்காது, எல்லா டிசைர்ஸ் எல்லாமே உனக்கு பூர்த்தி ஆகிடும் போது வந்தால் ஹெர்குலிஸ் வந்து என்ன ரோடு எடுப்பாங்கன்னா, டிஃபிகல்ட்டான வர்ச்சு ரூட் தான் ஹெர்குலிஸ் எடுப்பாங்க. வர்ச்சுனா என்னன்னா, க்ரீக்கில் சொல்கிறாங்க ஆர்டி, அது வந்து என்னென்னா எக்ஸலன்ஸ்னு ஒரு மீனிங். இந்த ஃபோர் வர்ச்சு என்னன்னா, கரேஜ்னா தைரியமாக இருக்கிறது, பிரேவாக இருக்கிறது, கரெக்டான திங்ஸை பண்ணுறது, ரைட் திங் இது பண்ணணும், இதை பேசணும் தைரியமாக, அதுக்கு கரேஜ். டிசிப்ளின் வந்து செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது, வர்ச்சுவை மெயின்டைன் பண்ணுறது, இமோஷனலாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அது டிசிப்ளின். ஜஸ்டிஸ் வந்து ஒன் ஆஃப் த குட், எப்படி குட் கேரக்டர் மெயின்டைன் பண்ணுறது, யாருக்கு நல்லது பண்ணுறது, எப்படி ஜஸ்டிஸாக இருக்கிறது, எப்படி கைண்டாக இருக்குது, எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது, தட் வுட் பி குட். அண்ட் விஸ்டம் நான் இன்னும் படித்து முடிக்கல. அண்ட் எப்படி பிரேவரியாக இருக்குது, என்ன லேர்ன் பண்ணுறது, எப்படி கொஷின் கேட்குறது, லைஃப் லாங்காக லேர்னராக இருக்கிறது, இது எல்லாமே இந்த வர்ச்சுவில் இருக்குது. மார்க்கஸ் அர்லியஸ் இதை சொல்கிறாரு, டச்னஸ் ஆஃப் குட்னஸ்ன்னு சொல்கிறாரு. வச்சு என்னன்னா, டோர் ஓப்பன் பண்ணிருக்கு, அந்த ஹிஞ்ச் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு குட் லைஃப் வாழறதுக்கு இந்த 4 வர்ச்சூஸ் நம்மளுக்கு தேவைன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த வர்ச்சூஸ் வந்து ஸ்டோயிசிசம் ஃபிலாசபியில் மட்டும் இல்லை, கிறிஸ்டியனிட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹிந்துயிசமில் யூஸ் பண்ணியிருக்காங்க, புத்திசமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எப்போவுமே வர்ச்சுவை வந்து அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்கில், எந்த நம்ம ஸ்கில் படிக்கும் போது அது லேர்ன் பண்ணி தான் படிப்போம். இப்போது ஒரு பில்ட் பண்ணணுன்னா அது பில்ட் பண்ணி தான் நம்ம கற்றுப்போம். இப்போ ஒரு ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் கற்றுக்க முடியும், நம்ம பேசி கற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் வச்சுக்குவோம். நம்ம எப்போவுமே நல்ல சாய்ஸ் எடுக்கிறோமோ, எவ்ரி டைம் வி ஹாவ் அ சாய்ஸ். இப்போ நம்ம தைரியமாக இருக்க போகிறோமா, இல்லை கோவர்டாக இருக்க போகிறோமா, இல்லைனா டிசிப்ளினாக இருக்க போகிறோமா, லேசியாக இருக்க போகிறோமா, இல்லைனா கைண்டாக இருக்க போகிறோமா, அரகண்டாக இருக்க போகிறோமா, இல்லைனா வயசாக இருப்போமா, இல்லை ஃபூலிஷாக இருப்போமா. இந்த சாய்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். இந்த ஹெர்குலிஸ் வந்து எப்படி வர்ச்சு சாய்ஸ் எடுத்தாரோ நம்மளும் எப்போவுமே வர்ச்சு சாய்ஸை எடுக்கணும்னு சொல்லி இந்த புக்கை முடிக்கிறாங்க. இந்த புக்கு எல்லாமே சூப்பர், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். எனக்கு சேஞ்ச் ஆகணும் வந்து கரேஜ் காலிங். ஏன்னா நான் ரொம்ப தைரியமாக இல்லாத பர்சனாக இருந்தேன். அது வந்து கரேஜ் எனக்கு ஓகே, கரேஜஸாக இருக்கணும் கொஞ்சம் இல்லை, நான் இன்னும் பர்ஃபெக்ட்லாம் இல்லை, பட் கரேஜஸாக இருக்கணும். விஸ்டம் இன்னும் படிக்கலை. ஜஸ்டிஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி கைண்டாக இருக்குது, எப்படி ஹெல்ப் பண்ணுறது, நாட் ஹெல்ப்பிங் அப்படி இருந்தேன், பட் எப்படி கிவ் பண்ணுறது அப்படி இருந்துச்சு. டிசிப்ளின் சொல்லவே வேணாம், எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பாய்.